தொடர்பென இந்திய செய்திகள். பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ள ப. சிதம்பரத்தை மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஜோஷி கூறியபோது, அமைச்சரவை மாற்றியமைக்கப்படும் என்ற நிலையில் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். தேர்தல் முறைகேடுகளில் சிதம்பரம் ஈடுபட்டார் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தபோதுதான் 2G அலைவரிசை ஊழல் நடந்துள்ளது. அவர் உள்துறை அமைச்சராக இருந்தபொழுதுதான் பாகிஸ்தானுக்கு தவறான தீவிரவாதிகள் அடங்கிய பட்டியல் வெளியிடப்பட்டது. அவருக்கு எதிரான இத்தகைய குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு அமைச்சர் பதவியில் அவர் நீடிக்கக்கூடாது என்று அவர் கூறினார். கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து பல்தால் மற்றும் பாகல்காம் வழித்தடங்களில் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பாகல்காம் வழித்தடத்திலும் பல்தால் வழித்தடத்திலும் நிலச்சரிவு காரணமாக பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இதனை யாத்திரை கட்டுப்பாட்டு அறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதனால் பல்தால், சேஸ்நாக், பஜ் தாரணி மற்றும் நுன்வான் உள்ளிட்ட பல்வேறு அடிவார முகாம்களில் 60,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர். நிலச்சரிவு இடிபாடுகள் அகற்றப்பட்டு அந்த பாதைகளில் பயணம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்ட பின்னரே பக்தர்கள் அந்த வழித்தடங்களில் செல்ல அனுமதிக்கப்படுவர் என்று அந்த அதிகாரி தெரிவித்தார். அடுத்து இந்தியாவிலிருந்து எமது செய்தியாளர் நமக்கு இன்று அனுப்பி வைத்த செய்திகளை பார்ப்போம். லோக்பால் மசோதா தொடர்பாக இன்று புதுதில்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. மத்திய அரசு சார்பில் நடத்தப்படும் இந்த கூட்டத்திற்கு பிரதமர் மன்மோகன் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கூட்டத்தில் முக்கிய எதிர்க்கட்சியான பிஜேபி கலந்து கொள்ளும் என்று அதன் மூத்த தலைவர் LK அத்வானி தெரிவித்துள்ளார். அனைத்துக் கட்சி கூட்டம் குறித்து பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் நேற்று தில்லியில் கூடி ஆலோசனை நடத்தினர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அத்வானி, வலிமையான லோக்பால் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார். புதுதில்லியில் மகாத்மா காந்தியின் நினைவிடம் அமைந்துள்ள ராஜ்காட் அருகே மின் உற்பத்தி நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இன்று காலை சுமார் 11:30 மணி அளவில் இந்த மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க சுமார் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. உடனடியாக இங்கு மின் உற்பத்தியும் நிறுத்தப்பட்டது. இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏற்பட்டதாகவோ காயம் அடைந்ததாகவோ இதுவரை தகவல் இல்லை. இந்த மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு உள்ளதாக தில்லி தீயணைப்புத்துறை இயக்குநர் AK சர்மா தெரிவித்துள்ளார். ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது பாரபட்சமின்றி காங்கிரஸ் கட்சி தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்று அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவர் அனிதா வர்மா தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்று கூறினார். அண்டை நாடுகளான இலங்கை, பாகிஸ்தானை விட இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்களின் விலை குறைவாகவே இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் சாமானிய மக்களை பாதிக்கும் சமையல் எரிவாயு மீதான வரியை குறைக்க கோரி மாநில முதலமைச்சர்களிடம் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தி இருப்பதை அனிதா வர்மா சுட்டிக்காட்டினார். விலைவாசி உயர்வு ஏழை எளிய மக்களை பாதிக்காத வகையில் அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் நியாய விலை கடைகளில் குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். பொதுமக்களின் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். உதகை, கொடைக்கானல் போலவே ஜவ்வாது மலையும் சுற்றுலா தலமாக்கப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் புத்தி சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 15வது கோடை திருவிழா நேற்று தொடங்கியது. இதனை மாநில உணவுத்துறை அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி வைத்தார். 11 மாவட்டங்களைச் சேர்ந்த 100% மக்களும் மற்ற மாவட்டங்களில் 90 முதல் 96% பேரும் இலவச அரிசியை பெற்று பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். ஜவ்வாது மலையில் பகுதி நேர கூட்டுறவு நியாய விலை கடைகள் திறக்கப்படும் என்றும் 30 படுக்கை வசதி கொண்டதாக ஆரம்ப சுகாதார நிலையம் தரம் உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார். விழாவில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் புத்தி சந்திரன், ஜவ்வாது மலையில் நவீன வசதிகள் கொண்ட தங்கும் விடுதி கட்டப்படும் என்றும் நீச்சல் குளம், படகு சவாரி உள்ளிட்ட வசதிகளை அமைக்க மத்திய அரசிடம் நிதி கோரப்படும் என்றும் கூறினார். நிகழ்ச்சியில் பல்துறை பணி விளக்க கண்காட்சியை மாநில வனத்துறை அமைச்சர் பச்சைமால் திறந்து வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அன்சுல் மிஸ்ரா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், ஜெயசுதா உட்பட பலர் கலந்து கொண்டனர். மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு ஏகம் அறக்கட்டளை மற்றும் உதவும் உள்ளங்கள் அறக்கட்டளை இணைந்து சிறப்பாக சேவையாற்றிய 6 மருத்துவர்கள் மற்றும் 2 மருத்துவ நிறுவனங்களுக்கு
டாக்டர் சஞ்சீவி விருதுகளை வழங்கி கௌரவித்தது. சென்னையில் உள்ள VHS அமைப்பை நிறுவிய மருத்துவர் சஞ்சீவியை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இன்று நடைபெற்ற விழாவில் சென்னை அடையாறில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவர் வி. சாந்தா கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மஃபா பாண்டியராஜன் மற்றும் ஏராளமான மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் தேர் திருவிழா இன்று நடைபெறுகிறது. இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது போலவே இந்த ஆண்டும் 3 புதிய தேர்களின் கட்டுமான பணிகள் நடந்து முடிந்துள்ளன. இந்த தேர்களுக்கான அலங்கார பணிகளை கலைஞர்கள் செய்து முடித்துள்ளனர். முதல் நாளான இன்று கிருஷ்ண பகவான், ஜெகநாதரின் சகோதரர் பாலபத்ரா, அவரது சகோதரி சுபத்ரா ஆகியோர் தேர்களில் எழுந்தரில் ஊர்வலமாக குண்டிச்சாகர் கோவிலுக்கு சென்றடைவார்கள். 9ஆம் நாளன்று இவர்கள் மீண்டும் ஜெகநாதர் ஆலயத்திற்கு திரும்புவார்கள். இந்த தேர் திருவிழாவை காண உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பூரியில் குவிந்துள்ளனர். தொடர்பென வெளிநாட்டு செய்திகள். தாய்லாந்தில் பிரதமர் அபிசித் விஜயனிவா தலைமையிலான ஜனநாயக கட்சி ஆட்சி நடத்தி வருகிறது. அவரது ஆட்சிக்கு எதிராக கடந்த ஆண்டு சிவப்பு சட்டை அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இப்போராட்டம் ராணுவ உதவியுடன் அடக்கப்பட்டது. இந்நிலையில் 500 உறுப்பினர்களை கொண்ட தாய்லாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. உள்நாட்டு கிளர்ச்சியை தொடர்ந்து சர்வதேச நாடுகள் கொடுத்த அழுத்தங்களை லிபிய அதிபர் கடாபி ஏற்றுக்கொள்ளாத நிலையில் லிபியா மீது நேட்டோ படைகள் தாக்குதலை தொடுத்த நிலையில் லிபியா மீதான தாக்குதலை நேட்டோ படைகள் நிறுத்தாவிட்டால் ஐரோப்பிய நாடுகளில் தாக்குதல் நடத்துவோம் என்று அந்நாட்டின் அதிபர் கடாபி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தலைநகர் திரிபோலியில் உள்ள கிரீன் சதுக்கத்தில் கடாபி ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். அப்போது தொலைபேசி மூலம் கடாபி பேசியது ஸ்பீக்கர்கள் மூலம் ஒலிபரப்பப்பட்டது. பாதுகாப்பு கருதி அவர் ரகசிய இடம் ஒன்றில் இருந்தபடி பேசியதாக கூறப்படுகிறது. இந்த தொலைபேசி வழியிலான உரையில் நேட்டோ படையினரின் தாக்குதலுக்கு லிபிய மக்கள் உரிய பதிலடியை வழங்குவார்கள். நீங்கள் எங்களை நடத்தியது போலவே நாங்களும் உங்களை நடத்துவோம். ஐரோப்பிய நாடுகளில் தாக்குதல் நடத்துவோம். நீங்கள் பேரழிவை சந்திக்கும் முன்னர் இப்போது எச்சரிக்கிறோம். லிபியா மீதான தாக்குதலை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கடாபி எச்சரித்தார். சர்வதேச அளவில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக ஐநாவின் உலக சுற்றுலா நிறுவனம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் இந்நிலை மந்தமாக காணப்பட்டாலும் இவ்வாண்டின் இறுதியில் இப்பகுதிகளிலும் சுற்றுலாக்கள் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்நிறுவனம் அறிவித்தது. 2010ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இவ்வாண்டின் இதே காலத்தில் சர்வதேச அளவில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 4.5 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜனவரி முதல் ஏப்ரல் வரை சுமார் 26 கோடியே 80 லட்சம் பயணிகள் பயணம் செய்துள்ளனர். இவ்வெண்ணிக்கை கடந்த ஆண்டில் சுமார் 25 கோடியே 60 லட்சம் என்றும் அந்நிறுவனம் அறிவித்தது. தென் அமெரிக்கா, தெற்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா ஆகிய பகுதிகளில் சுற்றுலாக்கள் அதிகரித்து உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கட்நாயக்க விமான நிலையத்தை பாரியளவில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள அரசாங்கம் திட்டம். நாட்டின் தனிநபர் வருமானத்தை அதிகரிப்பதற்கான முனைப்புகளில் கூட்டுறவு வர்த்தகம் பெரும் உந்துதலாக இருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் முடிவுகளின் அடிப்படையிலேயே 20வது திருத்தம் குறித்து தீர்மானிக்கப்படும் என அமைச்சர் சுசில் பிரேம்ஜயந்த் தெரிவிப்பு. புதிதாக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகும் மாணவர்களின் ஊட்டச்சத்து நிலை குறித்து ஆய்வு நடத்த சுகாதார அமைச்சர் தீர்மானம். ப. சிதம்பரத்தை மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். லிபியா மீதான தாக்குதலை நேட்டோ படைகள் நிறுத்தாவிட்டால் ஐரோப்பிய நாடுகளில் தாக்குதல் நடத்துவோம் என்று லிபிய அதிபர் கடாபி எச்சரிக்கை. இத்துடன் டான் தமிழின் இந்த பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.